எனது இனிய இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் காவிநாயகன். இந்த காணொளியின் மூலம் நம் இந்து தர்மத்தில் காலங்காலமாக செய்து வரும் பழக்க வழக்கங்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நாம் ஆலயத்தில் அதிகமாக கண்டு கொண்டு இருக்கின்றோம். அதாவது நெய் தீபம் ஏற்றுவது, கற்பூரம் ஏற்றுவது, தேங்காய் உடைப்பது என்று. ஆனால் இதற்கான காரணம் என்னவென்றே தெரியாமல் நம் முன்னோர்கள் செய்தார்கள் என்று நாமும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை யாரிடமும் கேட்டால் யாரும் சொல்வார்கள் எனக்கு தெரியாது என்று. ஆனால் இதற்கான அர்த்தங்களை எடுத்து கூறுவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ பதிவிட செய்கிறோம். தொடர்ந்து நம் இந்து தர்மத்தில் கடைபிடித்து வரும் பழக்க வழக்கங்களுக்கு அர்த்தங்களை தெரிந்து கொள்ள நம் காவிநாயகன் இணையதள தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களிடம் உடனே வந்து சேர்வதற்கு எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலத்தால் அழியாததும் சனாதன மதம் என்று பெயர் பெற்றதும் வேத சம்பந்தமுடையதாய் இருப்பதால் வைதீக மதம் என்றும் போற்றப்படுவதும் நம் இந்து மதமாகும். இந்து மதம் எப்போது தோன்றியது என்றே யாராலும் கூற முடியாது. உலகம் தோன்றி மனித இனம் தோன்றிய காலம் முதல் இந்து மதமும் இருந்து வருகிறது என்பது ஆன்றோரின் துணிவு. அத்தகு சிறப்பு வாய்ந்த மதம் இந்தியாவில் இடையீடின்றி நிலைத்து துவங்குகின்றது. அந்த மதத்தில் கடைபிடிக்கப்படும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஓர் அறிவுபூர்வமான காரணம் உண்டு. அந்த காரணங்களை இந்துவாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதால் அடியேன் காவிநாயகன் இந்த வீடியோ வாயிலாக நம் இந்து சொந்தங்களுக்கு வெளிப்படுத்த முயலுகிறேன். அதன் தொடர்ச்சியை இந்த வீடியோவாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். மனிதனை பக்குவப்படுத்தி அவனை மேம்பட செய்ய வழிகாட்டுவதுதான் மதம். அந்த வகையில் இந்து மதம் அநாதி காலம் தொட்டு இன்று வரை தன் பணியை செய்து வருகிறது. அதற்கு காரணம் இந்து மதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் சரியான காரணம் அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும்